இப்போ என்ன இங்கே நடந்துட்டு இருக்குன்னா மீன் குழம்பு காய்ஸ். மரியாதை வெட்டி போடு வேணாம், நீ புளியதே எனக்கு சரியாக வரல காய்ஸ். இது வந்து எங்கள் வீட்டு மசாலா, தக்காளி கரைச்சி வச்சிருக்கோம், கொட்டையோட போட்டுருக்க முட்டாப்பல காய்ஸ். நான் சொன்னேன்ல கண்ணு பிறக்குது. வை பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில்லை நல்லா வணக்கணும். இந்த மீனை போட்டால் தான் மீன் குழம்பா மாறும். மீன் குழம்புனா மீன் குழம்பு தான். டேய் எல்லாம் பாய் சொல்லுங்க. எங்கடா மக்களே கலக்கிருச்சு, எனக்கு தான் ஓடு. நீங்க பிடிச்சமோ நிறைய அந்த மாதிரி இருந்துச்சு. பையில கொட்டிட்டீங்களா? என்ன ஒரு 10 கிலோ தான் வரும், அதிகமாக வராது. போதுமாடா குழம்பு வைக்க? போதுங்க. சும்மா ஆங்கிள் செல்வா போயிருக்காரு, 15 கிலோ தான். காய்ஸ் செல்வா வந்து விராலோட வருவான், விரால் குழம்பு வைக்கலாம். இப்போ ஜிலேபி குழம்பு வைப்போம். காய்ஸ் இன்னைக்கு முரட்டு மீன் சமையல் தான். நம்ம மைனா பாருங்க, ஜிலேபி அருமையாக க்ளீன் பண்ணிருக்கான். தாடியை பாம்பு கொத்தி மாடு மீச்சிட்டு போயிடுச்சு. அந்த மாடு மீச்சிட்டு போயிடுச்சு. தாடி நுழைச்சு சாப்பிட்ற பாடியெல்லாம் கட் பண்ண முடியாதுப்பா. ஆற்றுல எடுத்து விட்டுரு. காய்ஸ் இங்கே பாருங்க எப்படி மீன் வெட்டுறோன்னு. காய்ஸ் இங்கே பாருங்க எப்படி வெட்டிட்டான்னு, மேலே அந்த முள்ளை எடுத்துட்டான். காய்ஸ் இப்போ ரொம்பவே ஆவேசமாக பார்த்தீங்கன்னா மீன் கிளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஜிலேபி மீன் அருமையாக இப்போ நம்ம புது கத்தியில் வெட்டிகிட்டு இருக்கோம். கத்தியை காட்டுப்பா எப்படி இருக்கு பாருங்க காய்ஸ். வெட்டு கத்தியில் இப்போ நம்ம ஜிலேபி மீனை வெட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கே நம்ம வண்டு பாருங்க என்ன பண்ணுறோம். என்னடா வந்துருக்க மைனா? நியாயம் உனக்கு இப்போ நிறமாத கற்பிணி இப்படி கொண்டு வந்து வெயில போட்டு கொடுமைப்படுத்துறவையே. அப்புறம் என்ன பண்ணுறதுண்ணே? சாப்பாடு வேணும்னா பாரு, கற்பிணி பெண் நுர தள்ளி போய் படுத்துக்கிறேங்க. யோ எந்திரிச்சு போய் மரியாதை அடுப்பு எடுத்துட்டு வா, கொண்டுருவோனே. இப்போ அடுப்பு எடுக்க போகணும் காய்ஸ். க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு காய்ஸ். இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு வைக்க அடுப்பு வேணும். அடுப்பு நம்ம காரில் இருக்கு, மட்டும் வெட்டிடலாம். காரில் போய் அடுப்பு எடுக்கிறதுக்கு முட போட்டு இங்கே வருங்க எப்படி படுத்து கிடக்குறான்னு. இங்கிட்ட ஒருத்தனை பாருங்க. ஓகே ப்ரோ, வெட்டியாச்சு ஜிலேபி எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த கத்தியில் ஏதாவது குறையது கண்டுபிடிக்கிற மாதிரியே இருக்குதா? அதை பார்த்தாலே பயமாக இருக்குது காய்ஸ். வெட்டுறதுக்கு ஆசையாக வாங்கிட்டேன், வெட்ட தான் கொஞ்சம் அள்ளு விடுது, அதான் அவனை வெட்ட விட்டேன். ஓகே இப்போ நம்ம மீனை வெட்டட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கிச்சனை செட் பண்ணுவோம், அடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு. காய்ஸ் நம்ம சேனலுக்காக இப்போ 2 புது பொருள் வாங்கியிருக்கோம். எல்லாம் வெட்டுற ஐட்டம் தான். இது வந்து கத்தி, மீன் வெட்டுற கத்தி. இந்த கத்தி வேணால் நம்ம கடையில் வாங்கிக்கலாம். இது என்னடா பெரிய கத்தியான்னு கேட்காதீங்க, இதோட எம்எம் தான் பெருசு. எவ்வளோ பெருசுக்குன்னு தெரியுதா? சரியான சைஸில் இருக்கும், பயங்கர எம்எம். மேலே இருக்க செதில் வெட்ட நல்லாயிருக்கும். இதை கழட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்லாம்பை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே. காய்ஸ் இங்கே ஒரு பக்கம் சமையல் வேலை போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், முன்ன மாதிரில நம்ம அப்டேட் ஆகிட்டோம். என்னடா வெங்காயம், சின்ன வெங்காயம் இட்டு வந்திருக்கீங்களா? ஆட்டா ராசா கண்ணு குட்டிகளா. மீன் குழம்பு சார் ஒரு ரிக்வெஸ்ட். வெயிலாக இருக்கு, நிழலுக்கு மாறிக்கலாமா? வெயில்லாம் ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஸ்பாட்டு தான். அங்கே புயலே அடித்தாலும் அங்கே தான் சமைக்கணும். உட்காந்துக்கிறேன் முடியாது, வெட்டுங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா போனோன்னே? என்ன வெயிலில் உட்கார வைக்க சொன்னாங்களே? தக்காளி இருக்குல்ல, தக்காளியை வந்து புளிஞ்சு வைக்க சொன்னாங்க. நீ கையே கழுவ மாட்டேன், நீ வச்சுட்டு வேறு வேலையை பண்ண. நான் புரிஞ்சுக்கிறேன். கழுவிட்டு சுத்தமாக இந்த கையை பாருங்க காய்ஸ். இந்த கையில் வந்து புளிய சொல்கிறான். இதுக்கு மேலே எங்கே புளிய? நான் வேணா என் கையில் புளியோ? யார் கையில் வேணும், நானே புரிஞ்சுக்கிறேன். நீ வெட்டுறா. நம்ம கத்தி இப்போ எப்படி வெட்டுதுன்னு பார்ப்போம். நல்லா மீனோட அந்த இதெல்லாம் எடுக்குது, நல்லா செதில் எடுக்குதுலடா. எடுக்குது. நம்ம கத்திரி ஒழுங்காக வெட்டுதான் செக் பண்ணுவோம். இந்த இதெல்லாம் வெட்டி கொடுங்க, எப்படி வெட்டுதுன்னு பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சமையல் வேலை மும்பரமாக போயிட்டுருக்கு. என்ன பண்ணிட்டீங்க தாடி? பெரிய வெங்காயம் உரிக்கிறேன். நீங்கள்? சின்ன வெங்காயம் உரிக்கிறேன். சின்னவனுக்கு சின்ன வெங்காயம், பெரியவனுக்கு பெரிய வெங்காயம். எதுக்கு உரிக்கிறாங்கன்னு தெரில.
கத்திரி வச்சு மட்டுமே உங்களால் க்ளீன் பண்ண முடியும் guys. உங்களுக்கு கத்திரி வேணுன்னா கத்திரி வச்சு க்ளீன் பண்ணுங்கள், இல்லாட்டி அருவா வேணால் அருவா வச்சு க்ளீன் பண்ணுங்கள். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட கிடைக்கிது. நம்பர் போட்டு விட்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்ட்மேடு கத்தி வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். மணி ரெடி பண்ணி கொடுத்துருவல, நீயே தீட்டி கொடுத்துடணும் பலன்னு. இந்த மாதிரி பெரிய கத்தி guys. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, மீன் கடை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பெரிய பெரிய கத்தி வேணும்னா அடித்து, அதாவது உருக்கில் அடித்த கத்தி. உங்கள் ஊர் என்னப்பா கத்தி செய்கிற ஊர்? மணப்பள்ளி உருக்கு அருவா கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இருக்க ஜிலேபியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு வைக்கிற வேலையை எங்கிட்ட ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த கிச்சனுக்கு வருவோம். இது என்னப்பா? புளி ஊற வச்சுருக்கேன், அதில் தக்காளி கரைக்கணும். அப்போ மசாலா அம்மா கொடுத்துருக்க மசாலா போடணும் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா புளியை வந்து ஊற வச்சுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் தான் தக்காளி கரைக்கணும். ஏன்னா வெங்காயம் நட்டு வந்திருக்கீங்க? ஆமாம், வெந்தயம், சீரகம், கடுகு. கைஸ் இங்கே பாருங்கள், எல்லா ஜாமானையும் கொஞ்சமாக போட்டு எடுத்து வந்திருக்கோம். கருவேத்தலை, பச்சை மிளகா, உனக்கு ஏற்ற மாதிரி 5 பச்சை மிளகா. நான் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவேன் கைஸ், பச்சை மிளகா. இப்போ என்ன இங்கே நடந்துட்டு இருக்குன்னா மீன் குழம்பு கைஸ். இது வரைக்கும் நம்ம சேனலில் மீன் குழம்பு ஒழுங்காக ட்ரை பண்ணதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். இங்கே ஒரு கத்தி இருக்குது. இது வந்து காய்கறி வெட்டுறதுக்கு பயன்படுத்திட்டோம். ஓகே, பாத்துரா, தட்டை உடச்சிடாதரா. இதை வெட்டி போட்டால் என்ன ஆக போகுது? வெட்டி போட்டால் நல்லா இருக்காது, புளிஞ்ச சொன்னாங்க அம்மா. எப்படித்தான் புளிஞ்சாலும் வெட்டினாலும் ஒன்று தான். தக்காளியில் கை கழுவிட்டு இருக்காரு, அவ்வளோதான். மரியாதை வெட்டி போடு. வேணாம், நீ புளியதே எனக்கு சரியாக வரல, நீ வெட்டு. வேணாம் குண்டா ரைடு காய்ஸ். புளியிற பிளானை கேன்சல் பண்ணிட்டோம். வந்து அம்மா உனக்கு வந்து வீட்டில் வச்சுக்கிறேன். இது நான் வெட்டி வீட்டில் போட்டேன் அரியா, நான் அரிஞ்சிக்கிறேன் விடு காய்ஸ். வெட்டியே போட்டுக்கிறேன் காய்ஸ். இதுதான் எனக்கு சரியில்லை. எனக்கு பசையிற ஆங்கில பாருங்களேன். சாப்பிட்ற கையில பசங்க வேற கையிலேயே வேணா, நீ கையை குத்திடுவேன். அவ்வளோதான், தக்காளியை வெட்டி போட்டாச்சு. இப்போ குழம்பு ஆரம்பிக்கலாம் காய்ஸ். இது வந்து எங்கள் வீட்டு மசாலா எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீட்டிலேருந்தே மசாலா எடுத்து வந்துட்டோம். இவ்வளோ மசாலையும் போட சொன்னாங்களா? மூட்டு மசாலையும் போட சொன்னாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டலாம். அப்போ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் புளி கரைசல், அதில் தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம். ஏன்னா புளியை கரைச்சி அதை எடுக்கணும்னா கொட்டையோட போட்டிருக்க முட்டாப்பலை இதுதான் காய்ஸ். நான் சொன்னேன்ல காய்ஸ், ஏதோ ஒன்று தப்பாக பண்ணுவானுங்க பாருங்கள். புளியை கரைச்சி அதுக்குள்ளேயே போட்டிருக்கான். கை காட்டு, புளி தானே இங்கே பாருங்க, கொட்டை இல்லாத புளி. ஏய் இப்படியாடா போடுவாங்க மைனா? புளி ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, மட்டும் தான் ஊற்றணும். சக்கையோட போட்டு பிசைஞ்சிருக்காண்டா சட்னியோட. அப்படி தானே பிசையணும், ஃபர்ஸ்ட் பிசையணும்னா. தக்காளி போட்டு எப்படி இருப்பேன்? எல்லாம் போட்டு பிசைய மாட்டாங்க காய்ஸ். இது எனக்கு தெரியல. மீன் குழம்பு நீங்கள் யாராவது வச்சு தான் சொல்லுங்கள். தக்காளியோட போட்டு பிசைஞ்சிட்டு இருக்கான். அவ்வளோ எடுத்தாச்சு. புளியை மட்டும் தானே போட்டு நம்ம தான் நாம் செய்யறது தான். அடுத்து பெல்ட்டுக்காக பூஸ்ட்டும் போடலான்ட்டு இருக்கேன். எடு அங்கே பாரு, கருப்பாக இருக்க புள்ள புளி தான். மரியாதை பொறுக்கு மறந்தாப்புல வாயிலுக்கு தட்டு பண்ண எடுத்து வீச வரல எல்லாமே கேள்வி. இங்கே ஒரு அங்கே ஒன்று இருக்காரு. அது தக்காளி சாப்பிட போகிறது நீங்கள் தான். என்னப்பா குழம்பு சாப்பிட போகிறது நீங்கள் தான். ஃபஸ்ட்டு ஊட்டுறதே மைனாக்கு தான் காய்ச்சி ஊட்ட போகிறோம். ஓகே போட்டுருவோம் வாங்க. ஏய் நீ கண்ட கருமத்தை போடுவேன், நான் மசாலா போட வேண்டாமா? புளியிட மயிறு வர்றாங்க. அதான் மறந்துட்டேன்னு தெரியுதுல்ல. அப்போ காய்ஸ் இப்போ நான் மசாலா கொட்ட போகிறேன் காய்ஸ். வாங்க. முட்டி கொட்ட சொன்னாங்க. முட்டை கண்ணுக்கு பறக்குது. கண்ணெல்லாம் பறக்குது காய்ஸ். மசாலா பாருங்கள், எங்கள் வீட்டு மசாலா பார்க்கவே அழகாக இருக்கும். எல்லா வீட்டு மசாலாவும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். கெட்டனம் பிடிச்சவன் காய்ஸ். எப்படி பேசுகிறான் பாருங்க. எங்கள் வீட்டை தப்பாக பேசிட்டுருக்கான். சோத்தில் நைட்டு வசதா வச்சிருமா? நைட்டு அங்கே தாண்டி சாப்பிடணும் 2 பேரும். தெரியும். அம்மா எனக்கான வேணும் கூட 4 மிளகா தேய்ச்சி போட்டு நீ தின்றுவேன். நான் கொட்டு போடு ஊற்று காய்ஸ். இப்போ பாருங்கள் புளி குழம்பு கரைச்சிட்டு இருக்கோம். ஐயோ மீன் குழம்பு தானே வைக்கிறோம் சார். மீன் குழம்பு மீன் குழம்பு கருவாடு போட்டால் கருவாடு குழம்பு தான். புளி எதில் போட்டால் புளி குழம்பு தான். ஓகே கரைச்சி முடி நல்லா. சரியில்லை. இவங்க மிளகா மீன் குழம்பெல்லாம் காரமாக தான் இருக்கும் காய்ஸ். எனக்கெல்லாம் காரம் பத்தாதீங்க. வரும் மசாலா அவ்வளோ போட்டு பத்தலன்னு மிளகாத்தூள்லாம் தூக்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் போட்டு அப்படியே கொதிக்க மட்டும் வச்சுருமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டி வச்சுக்க, அதில் எண்ணெயை ஊற்றிக்க, கடுகு வெந்தயம் சீரகம் கொடுத்துருக்கேன், அதை வறுத்துரு. அப்போ இந்த வெங்காயமும் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிரு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேத்தலையும் போட்டு தாளிச்சிரு. அப்போ இந்த மசாலா ஊற்றி கொதி வரும்போது மீனை போட்டுருன்றாரு. கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க. காய்ச்சி ஒரு வழியாக நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கு. மீன் மசாலா போட்டு கரைச்சாச்சு. நிறையா ஊற்றி விடு. கடை வச்சது போதும். பெரிய இடம். சட்டி எண்ணெய், அடுப்பு எண்ணெய், செருப்பு பிஞ்சு போயிடும் காய்ஸ். அது வந்து என்னோட சட்டி, நான் சிக்கன் வறுத்து சமைக்கிற சட்டி. இன்னும் பாட்டெல்லாம் வர ஓடிட்டு இருக்கு. கருவேப்பைய வீட்டில் சொல்லு குழம்பு வச்சுட்ருக்கேன்னு. ஹலோ, இந்த மீன் அலசிக்கிட்டு இருக்கிறேன் இங்கே ஆற்றுல. சுமன் மக்களே கேட்டுக்குங்க, பார்த்துக்குங்க, தெரிஞ்சுக்கங்க.
வந்துடுறேன் பண்ணசம் காய்ஸ் அங்கே ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இதுக்கு மேலே குடும்ப விஷயத்தில் தலையிடுறது நமக்கு உசுருக்கு ஆபத்து. நம்ம மரியாதை மீன் குழம்பு வைப்போம். வாங்க சட்டி எடுங்க வச்சுட்டாங்க. இந்த புது அடுப்பு துறை வாங்கினப்ப இந்த பிளக்கு இப்படி பிடிங்கி இருந்துச்சு. ஒரு 4 புல்லாக புச்சுக்குன்னு அடித்து கடைசி வரைக்கும் பற்ற வைக்க முடியும். அதெல்லாம் போட்டு நோண்டிட்டு இருந்தாங்க காய்ஸ், ஏதோ சயின்டிஸ்ட் மாதிரி. அந்த ஃபுட்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டெலீட் ஆன வீடியோவில். அது ஒரு வீடியோ காய்ஸ், அது ஃபுல்லாக டெலிட் ஆகி போச்சு. அடுடா வை சட்டியை வை, கொளுத்து. திருப்பு காய்ஸ் அவ்வளோதான். அடுப்பை பற்ற வச்சாச்சு, சட்டியை வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றலாமா? இது சட்டி காயட்டும். காஞ்சிருச்சு. ஊற்று. பார்க்குறியா? போதும் இல்லை அவ்வளோதான் பட்ஜெட் ஒரு வீடியோவுக்கு. என்ன அவ்வளோதான் 20 ml தான் எண்ணெய். சிக்கனமாக இருக்கணும். வெந்தய பாக்கிட்டு கருகுது. வெங்காயம் போட்டாச்சு. சின்னவங்க வெட்டாம எவன் வெட்ட வேண்டியதானே ரெண்டா. போடு. அதெல்லாம் வெட்ட நேரம் இல்லை, அவசர சமையல் அப்படிதான் இருக்கும். போடு. தெரியுதுயா. இன்னும் கொஞ்சம் நெருப்பு குறையா, கருகுது எல்லாம். காய்ஸ் சின்ன வெங்காயம் போட்டால் இப்போ பெரிய வெங்காயம் எல்லாம் பறகுது. இப்போ பச்சை மிளகா. காய்ஸ் இப்போ 2வது கட்டமாக பார்த்தீங்கன்னா கருவேப்பில்லை அந்த ஐட்டம்லாம் போட்டிருக்கோம். எங்களுக்கு இப்படி தான் சமைக்க தெரியும். லிட்டில் பிட் சால்ட். அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வேகும். நல்லா வணக்கணும். காய்ஸ் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். காய்ஸ் குக்கிங் ப்ராசஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு அருமையாக. இப்போ புளி கரைசலை ஊற்ற வேண்டிய நேரம் வந்து தள்ளு. எனக்கெல்லாம் டைம் இல்லை. ஊத்து. ஓடு. தண்ணி ஊற்றி கழிச்சு ஊற்று. கொண்டா. காய்ஸ் உப்பு தேவையான அளவு போடுங்க. உப்பு போட தான் எங்களுக்கு சரியாக தெரியாது. என்ன போட்டால் என்ன? போதும். மீன் இரு. உப்பு இல்லைனா போட்டாச்சு காய்ஸ். உப்பு இல்லைனா மணக்கிறது வாசமாக வருது காய்ஸ். உண்மையாகவே வாசம் வருது. அதிசயம். மூடுனா இல்லை இப்போ பார்த்து உப்பு சூப்பராக இருக்குது. எப்படி உரப்பு உலக மகா உரப்பு. காய்ஸ் மீன் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. மீன் பார்த்தீங்கன்னா இங்கே கொதிச்சிக்கிட்டு இருக்கு. குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மீனை போட்டால் தான் மீன் குழம்பா மாறும். காய்ஸ் வாங்க மீனை போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. காய்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குழம்பு கொதி பயங்கரமாக வந்துட்டுருக்கு. போட்டலாமா? இப்போ தான் மீனை இறக்க வேண்டிய தருணம். மீனை கரெக்டாக இறக்குங்க. இறக்கிடலாமா? பொறுமையாக. காய்ஸ் உள்ள மீனை வந்து வச்சிட்ருக்கோம். மீன் குழம்பு காய்ஸ், மீன் குழம்பு வைங்க. அடுக்கி என்னடா சட்டியில் வைக்கவே இடம் இல்லை. சட்டியில் போடுறதுக்கு மீன் வைக்க இடம் இல்லையே. ரொம்ப ஆயிரம் ஒரு கிளறு அடுக்க மீனே மேலே வந்துருச்சு காய் சட்டியை விட்டு. இப்படி தான் மீன் குழம்பு வைக்கணும். அப்போ தான் மீன் நிறைய இருக்கும், குழம்பு கம்மியாக இருக்கும். காய்ஸ் மீன் போட்டு மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி வச்சு எடுத்தோம்னா அருமையாக சாப்பிடலாம். போனா மூடிய. உப்பு போடல லைட்டா. மறுபடி உப்பா பிஞ்சு போயிருந்துச்சு. காய்ஸ் ஆல்ரெடி பல உப்புகளை கொட்டியிருக்கோம். எல்லாம் சட்டோட ரெடியாக இருக்கானுங்க. நான் பாருங்க சட்டியோடு இருக்கேன். அப்போ தான் கமகமன்னு குடிக்க முடியும். காய்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5 வருஷமாக இந்த சேனல் நடத்திட்டு இருக்கோம். 5 வருஷம் வரலாற்றுலேயே இது வரைக்கும் மொத்தமாக சேர்த்திங்கன்னா கூட ஒரு 5 வாட்டி மீன் குழம்பு வச்சிருக்க மாட்டோம். அவ்வளோ கம்மியாக இருக்கும். 2 வாட்டி தான். அப்புறம் வீட்டிலலாம் வச்சுருக்கேன் மக்களே. எல்லாத்தையும் சேர்த்திங்கனாலே 5 தான். ஆனால் வந்து இந்த மொத்த ரெக்கார்டே பிரேக் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி டேஸ்டான ஜிலேபி மீன் குழம்பு வைக்கிறோம், வச்சுட்டோம், சாப்பிட்றோம். இந்த மாடு வெந்திருக்குது, கொதிக்குதுண்ணே. வெந்திரிச்சான் தூக்கி பாருப்பா சார். அதுக்குள்ளே இதெல்லாம் கழுவிட்டு வாங்க. தோட்டத்தை கொடுத்து ஏமாத்திட்டீங்க.
காய்ஸ் மீன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு, பயங்கர ஆர்வமா இருக்கு. எங்களோட நல்ல ஒரு அட்டம்ப்டா இருக்கணும். மீன் குழம்பு வெந்துருச்சுன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். செல்லு வாங்க, நீங்க மீன் வேட்டையெல்லாம் முடிச்சிருக்கீங்க, பாருங்க எப்படி இருக்குன்னு. தூக்குனா தூக்கிடலாமா? என்ன சட்டியோட மீன் மேல மறந்துட்டு இருக்கு. இந்த மீனை மட்டும் திருப்பி போடலன்னா வேகாது. அது இப்படி பிடிச்சி போட்டுக்கலாம். மீன் வெந்துக்குச்சு. ஆகா எதுக்கே அப்படி கத்துற? மூடியா வாரி நானே நீ மீன் குழம்பு சாப்பிட்றேன். படிக்கலாமா? மூடு. செடிக்குள்ள மாட்டிச்சு, நான் மீன் மாட்டிச்சு குசியில் இழுன்னு இழுக்கிற வர மாட்டேங்குது. நாசமா போட ஏய் கஷ்டப்பட்டு ஒரு ஷாட் எடுத்து எங்க கத்துக்க. கொதிக்கிறது தொடமால ஊற்றி விடுறாங்க. டேய் கஷ்டப்பட்டு ஒரு ஷாட் எடுத்து எங்க கத்துக்க. கொதிக்கிறது தொடமால ஊற்றி விடுறாங்க. என்ன எதில் வைக்கிறது? ஃபர்ஸ்ட் மைனா கொடுங்க. அங்கே வர டபுள் தட்டு எடுத்துருக்கான், அவன் தான் மீன் பிடிக்கிறது நிறைய உதவி பண்ணா. சார் இந்த கரண்டி ஆகாது, உள்ள ஒரு கரண்டி வச்சிருக்கோம். இல்லை கொண்டா டப்புன்னு எடு. இதுதான் கரெக்டு. அப்போதான் இந்த ஜூஸியா தியா அப்படியே சீக்கிரம். எந்த தட்டு? எதுலயே ஒன்று போடுங்க. இல்லை குழம்பு ஊத்தாதனே. எதுக்குடா 2 தட்டு வச்சிருக்க? 2 மீன் சாப்பிட பாவீங்களா. பாருங்க, ஒரு மீன் பெருசு ஒரு மீன் சின்னதாக வைக்கிறாங்க. இதெல்லாம் சரியில்லை. நல்லாவே இருக்கு. சரி அத்தா பாய். ஏய் 3வது ரவுண்ட் வராம அவன் அடி. அது பத்தாது, மரியாதை ஓடி 2 வைங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். நான் இங்கே பாரு, நான் ஆசைக்கு நான் சின்னதாக வைக்காத, நான் உனக்கு பெருசு எடுத்துக்கிட்டு இன்னொன்று வைண்ணா. சூடாக இருக்கு முருகன். இது சரியில்லை. ஆசைக்கு என்ன ஏமாத்துற. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் செல்வா சாப்பிட்டோம். ஒரே சாப்பிடுங்க. சூடாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் மரியாதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. சூடாக இருக்கு. நல்லா இருக்கா இல்லையா? கொண்டுருவேன். நல்லா இருக்கு. சோறு மட்டும் இல்லை, சாப்பிடு. வெந்திருக்கா இல்லையா? ஆக்கு வந்துருமியா? போறாங்க மைனா, நீ சாப்பிட்றா. வந்துட்டேன். காய்ஸ் இப்போ மைனா சாப்பிட போறான். இப்போ சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. அவன் கொதிக்கிற நிலையே கையை விடுவான், உன்னை சும்மா விடுவான். நல்லா இருக்கு. அசியில் எதை கொடுத்தாலும் அந்த கடலை கொடுத்தா கூட தின்றுடுவேன். காய்ஸ் இப்போ நம்ம ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே கொண்டாங்க. கொண்டா வை. குழம்பு ஊத்து குழம்பாங்க ஊத்து. காய்ஸ் அருமையா ரெடி ஆயிருக்கு. ஊத்து. என்ன ஊத்து? ஓ குழம்பா ஊத்துற. ஏன் குழம்பு ஊத்துறா? குழம்பு ஊத்துற பாதி பங்கு எனக்கு இருக்கு. மைனா விட்டு மீனை பாருங்க எப்படி இருக்குன்னு. பஞ்சு மாதிரி வருது. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சாறு வேணுமா? அவர் காலை தூக்கிட்டு திருசா கேட்குறாரு. குழம்பு ஊத்துறது. ஏய் சாப்பிட்றா. நீயா நானான்னு போட்டி. இந்த மாதிரி வெங்காயத்தை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி மீன் இருக்கு பார்த்தியா, அழகா அப்படியே எடுத்து இந்த வெங்காயத்தை வச்சு சாரை வச்சு ஆகா என்ன அருமையாக இருக்குது. இந்த இடத்துல மியூசிக் மாற்றி போட்டிங்கன்னா வேற மாதிரி இருக்கும். உண்மையாலே நல்லா இருக்கு. வெங்காயத்தை போடுறாண்டு உண்மையாக வெங்காயம் தெரியும். காய்ஸ் நம்ம சட்டி வெங்காயம் ஆயிடுச்சு. வெங்காயம் வேணான்னு வெண்ணெய் மீனோட வச்சு திருப்பி நல்லா இருக்கு. வெங்காயம் கடுக்கு வேணாம் நானுங்க. காய்ஸ் இங்கே வருங்க, நான் ஒரு குண்டா நிறைய வாங்கி வச்சுருக்கேன். இங்கே வருங்க, புட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம், நீங்கள் தான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டீங்கல்ல, இந்த ஊரி உறிஞ்சிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க சாப்பிட்றேன். பயங்கரமாக இருக்கு காய்ஸ். பார்த்தியா வெங்காயம் வந்துருச்சு. ஒரு வெங்காயம். நீ என்னைக்கு மீன் குழம்பு தின்றுருக்க? இன்னைக்கு டேய் வெங்காயம் குழம்பு மீன் குழம்பு சாப்பிட்டு பார்த்துருக்கடா? உரிகிற ஊரில் என் பாதி மீன் காணாமல் போச்சு. மீன் குழம்பு இல்லை, வெங்காய குழம்பு. காய்ஸ் இப்போ நம்ம வண்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா அருமையாக இருக்கு. என்ன அட்லீஸ்ட் ஒரு பிட் வச்சு கொடுத்தீங்க, ஃபாரின் செஞ்சு சாப்பிட்டு இருந்திருப்பேன். மரியாதை மீன் குழம்பு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கு.
நீ எங்கப்பா ஓடிட்டு இருக்க பிரேமில் உன் பொண்டாடி பார்த்துட்டு இருக்கு மரியாதை சாப்பிடு. லைட்டு திருப்பாது எல்லாம் விட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க guys. இங்கே பாருங்க ஏதோ சத்தம் கேட்குது, நாய்க்குட்டி வந்துச்சு. இப்போ மீன் மண்டையை தின்ட்டுருக்கானா இன்னைக்கு? இருக்காரு செத்து போன மீனுக்கு. எல்லாம் மீனே சாப்பிட மாட்டாங்க guys. இன்னைக்கு சாப்பிட்ருக்காங்க. பசி இப்படி காலையிலேருந்து பட்டினி போட்டு 6 மணிக்கு மேலே சோறு போட்டோம்னா எல்லாம் நல்லா இருக்க மாட்டிருக்கு. முத்த மீனே கேட்குதுன்னு திருப்பி சாவடிக்காதரா முத்தம் கொடுக்காரு அப்படின்னு போட்டு உரின்னு உரியிறேன். இங்கே ஆரம்பிச்சு எலும்பு வரைக்கும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஜிலேபி மீன் பிடிக்கும்னா பிஎஃப்டி லூர்ஸ் எந்த லூஸுமே வாங்காதீங்க. வீசி வேலை வாங்கி நீட்டாக பிடிங்க. பிஎஃப்டிலையும் வீசு வலை இருக்கு. பிஎஃப்டி வீசு வலை வாங்குங்கள், மீன் பிடிங்க. ஆமாம், ரெடி. எனக்கு தெரியாது. இனிமேல் தெரிஞ்சுங்க. எல்லா பொருளும் மீன் பிடிக்க ஆர்டர் போடுறேன், வாங்குறேன். மீன் பிடிக்க தேவையான அனைத்து பொருட்களும் நம்மகிட்ட இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணா வந்திருக்காரு, நம்ம நண்பர் தான். சேகரன். எங்க தினேசனா காணா? தினேசன் வரமாட்டாரு. வைக்க போறாரு guys. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வச்சுருக்கிறீங்க. நான் எவ்வளோ நாளாக மீன் பிடிக்கிறேன், ஆனால் இது மாதிரி குழம்பு சாப்பிட்டது இல்லை. எல்லாம் சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்கண்ணே. கம்மாலாம் திட்டிட்டு இருப்பாங்க ஒரு அளவுக்கு. களி எவ்வளோ நாள் மீன் பிடிக்கிறேன், இந்த மாதிரி ஆற்றுல செஞ்சு சாப்பிட்டது இல்லை. அப்படி ஓகேப்பா. இங்கே இங்கே ஒருத்தர் கையை கடிச்சிட்டு இருக்கான். மீன் இல்லை, குழம்பு. ஃபாரின் ஸ்டைலில் ஸ்பூன் கீழெலாம் கொடுக்க மாட்டீங்களா? சாப்பாடு கொண்டு வந்துருந்தீங்க, நல்லா இருந்திருக்கு. இந்த ஃபாரின் சைடு ஸ்பூன் கீழே இல்லையா? மண்டை இப்படி புட்டு guys இங்கே பாருங்க எல்லாம் விட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. உன் பொண்டாட்டி பேர் என்ன? லோகேஸ்வரி. லோகேஸ்வரி. பார்த்துக்கு பாப்பா, அடிக்க கட்டை எடுத்து போய் வச்சுக்க. மீன் குழம்பு குடிச்சிட்டு இருக்கான். அப்போனா நீங்கள் மீன் குழம்பு சரியாக செய்கிறது இல்லைன்னு அர்த்தம். இது வரைக்கும் வீட்டில் மீன் குழம்பு வச்சது கிடையாது. கைஸ் இப்போ அருமையாக செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோறு இல்லாத காரணத்தினால் குழம்போட போயிட்டுருக்கு. அடுத்த டைம் சோறோட சந்திப்போம். இருங்க என் சட்டியை காட்டுறேன். இங்கே வேறு நான் தான் குண்டா வச்சு குடிச்சிட்டு இருக்கேன். காரமாக இருந்தாலும் சளிக்கு நல்லா வாசல் கொண்டு போக முடியாது இந்த குழம்ப. போய் ஒன்று பொண்டாட்டி காட்டுறேன். அங்கே பாரு, மண்டை உள்ளே போகுது. அவனை செத்த மீனுக்கு முட்டை கூட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சிபிஆர் பண்ணிட்டு சாரு சிபிஆர் பண்ணி முடிச்சு மீன் எல்லாம் பொழைக்கல. பேஷன் டெத் ஆகிட்டு. அங்கே பாரு, நான் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம். குழம்பு வேணுமா? வெங்காயம் போட்டு ஊற்றி குடி செம்மையாக இருக்கும். அதனால நாம தான் இப்படி குழம்பு அங்கே வேறு ராஜிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கு. அது ஆயாலா சொன்னாரு குழம்பு அந்த கடலை தப்பே தவிர படுத்துக்கிட்டு அந்த கையை வச்சு. காய்ஸ் செம்மையான மீன் குழம்பு. எதிர்பார்க்கல. நாங்கள் எங்களுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குன்னு தெரியாமல் போச்சு. தெரிஞ்சிருந்தா ஒவ்வொரு வீடியோலையும் மீன் குழம்பு செஞ்சுருப்போம். டேய் எங்கடா தூக்குற? இதுக்கு டேய் எங்களுக்குடா. டேய் அவனை புடுறாரு. காய் சட்டையை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க guys. மணி குழம்பு ஓரம் குடிச்சிட்டு லைட்டாக வயிற்று கலக்குது. ஓரமாக போயிட்டு வரேன். படுத்துருன்னு நினைக்கிறேன், தூக்கிட்டு போறீங்க. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம். செம்மையாக மழை வர்ற மாதிரி இருக்குது காய்ஸ். நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பாய் காய். காய்ஸ் டக்கராக இருக்குது காய்ஸ். மீன் குழம்புனா மீன் குழம்பு தான். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ். பாய். டே எல்லாம் பாய் சொல்லுங்க. எங்கடா பாய் இல்லைங்க, மக்களே கலக்கிருச்சு. எனக்கும் தான் ஓடு.